தமிழக வெற்றிக் கழகம் சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி வரும் நிலையில் அக்கட்சியில் உள்நிலை மோதல் வெடித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் தாவேகாவில் இருந்து முக்கிய புள்ளி விலக உள்ளதாக தகவல் கசிந்துள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் களம் நாளுக்கு நாள் சூடுபிடித்து வருகிறது. அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தி வரும் சூழலில் முதன்முறையாக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் தமிழக வெற்றிக் கழகம் மீதும் அதிக கவனம் திரும்பியுள்ளது. புதிய கட்சியாக இருந்தாலும் தாவேக அரசியல் வட்டாரங்களில் தொடர்ந்து பேசுபொருளாக இருந்து வருகிறது. பல ஆண்டுகளாக விஜய் அரசியலுக்கு வருவாரா என்ற கேள்வி எழுந்த நிலையில் 2024 பிப்ரவரி மாதம் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. சினிமாவிலிருந்து விலகுவதாக அறிவித்து தாவேகாவை தொடங்கிய விஜய் முழுமையாக அரசியல் பயணத்தை தொடங்கினார். அதன் பிறகு கட்சி கட்டமைப்பு, நிர்வாக நியமனம், தேர்தல் வியூகங்கள் என பல்வேறு பணிகள் வேகம் எடுத்தன. தற்போது விஜய் முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ளதாக கூறப்படும் நிலையில் மக்கள் சந்திப்பு மற்றும் ஆலோசனை கூட்டங்கள் நடத்த திட்டமிட்டு வருகிறார். இதன் மூலம் நேரடியாக மக்களின் மனநிலையை அறிந்து தேர்தல் வியூகங்களை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்பதே அவரது நோக்கமாக இருக்கிறது என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். இந்நிலையில் தாவேகாவில் இருந்து முக்கிய நிர்வாகி ஒருவர் விலகக்கூடும் என்ற தகவல் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. விஜயின் முக்கிய அரசியல் வியூக வகுப்பாளராக கருதப்பட்ட ஜான் ஆரோக்கியசாமி கட்சிக்குள் தனது பங்கு மற்றும் முக்கியத்துவம் குறைந்துவிட்டதாக உணர்ந்து வருவதாக கூறப்படுகிறது. கட்சியின் தேர்தல் வியூகம், மாநாடு திட்டமிடல், பிராண்டிங் போன்ற பணிகளில் நீண்ட காலமாக ஈடுபட்டு வந்த ஜான் ஆரோக்கியசாமி ஆதவர்ஜுனா தாவேகாவில் இணைந்த பிறகு தன்னை புறக்கணிப்பதாக நினைப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் கட்சிக்குள் உள்நிலை அதிருப்தி மற்றும் கோஷ்டி மோதல்கள் இருப்பதாகவும் பேசப்படுகிறது. மேலும் ஆதவர்ஜுனா ஊடகங்களில் தன்னிச்சையாக பேசுவது விஜய்க்கு ஏற்றதாக இருப்பதாக கருதப்படுவதால் ஜான் ஆரோக்கியசாமி மன வருத்தத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதேபோல என் ஆனந்த் விஜயின் வலதுகரமாக இருப்பதாலும் தொடர்ந்து அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளார் ஜான் ஆரோக்கியசாமி என்றும் செய்திகள் கசிந்துள்ளன. இதன் தொடர்ச்சியாக அவரது முழு டீமும் தேர்தல் வியூக பணிகளிலிருந்து விலகிவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேர்தல் நெருங்கும் இந்த நேரத்தில் ஜான் ஆரோக்கியசாமி தாவேகாவில் தொடர்வாரா அல்லது விலகுவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அவர் தனது முடிவை விஜய்க்கு தெரிவிக்கக்கூடும் என்றும் அதற்கு விஜய் எடுக்கும் முடிவு என்னவாக இருக்கும் என்றும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த விவகாரம் தாவேகாவின் எதிர்கால அரசியல் பயணத்தில் முக்கிய திருப்பமாக அமையலாம் எனவும் கூறப்படுகிறது.